Welcome to this Concept Explainer brought to you by CBSE Schoolab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 அதாவது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன டாபிக்? செமிகண்டக்டர் டயோட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்ல போறேன். சரி, ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க உங்க ஃபோன் சார்ஜரை வால் சாக்கெட்ல பிளக் பண்ணும்போது வால்ல இருந்து வர்றது ஏசி கரண்ட். ஆமா. ஆனா உங்க ஃபோன் பேட்டரிக்கு தேவை டிசி கரண்ட். இந்த ஏசிய டிசியா உங்க சார்ஜர் எப்படி மாத்துதுன்னு எப்படி அது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஏசினா கரண்டோட டைரக்ஷன் மாறி மாறி வரும் இல்லையா? அது எப்படி ஒரே டைரக்ஷன்ல போற கரண்டா மாத்த முடியும்? அதுக்கு யூஸ் பண்ற ஒரு மேஜிக் காம்பனன்ட் தான் இந்த டயோட். ஆனா இங்கதான் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கு. என்னது? ஒரு டயோட் டயன்ட்ட பிளாக் பண்ற அந்த ரிவர்ஸ் மோட்ல இருக்கும்போது லைட்டை டிடெக்ட் பண்ண முடியும். என்னது? லைட் டிடெக்ட் பண்ணுமா? ஆமா, நம்ம யூஸ் பண்ற சோலார் பேனல்ஸ் கூட இந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. அப்படியா? அது கரண்ட பிளாக் பண்ணும் தான் நினைச்சேன். பட் அதே சமயம் லைட்ட கூட டிடெக்ட் பண்ணுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. எக்ஸாக்ட்லி. சோ இந்த டாபிக்கோட கோர் ஐடியா என்னன்னா, ஒரு செமிகண்டக்டர் டயோடுங்கிறது கரண்ட்டுக்கு ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. ஒன் வே ஸ்ட்ரீட்? ஆமா, ஒரு டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட்டை ஈஸியா அனுப்பும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது பிளாக் பண்ணிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செக் வால்வ் இன் வாட்டர் பைப் அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு தண்ணி பைப்ல ஒரு ஒன் வே வால்வ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அது வாட்டரை ஒரு பக்கம் மட்டும் தான் போக விடும். கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. வாட்டர் கரெக்டான டைரக்ஷன்ல வந்தா அந்த வால்வ் ஓபன் ஆகி வாட்டர் நல்ல ஃப்ளோ ஆகும். இதுதான் டயோடோட ஃபார்வர்ட் பயஸ். சரி. ஆனா வாட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா வால்வ் க்ளோஸ் ஆகி வாட்டரை பிளாக் பண்ணிடும். இதுதான் ரிவர்ஸ் பயாஸ். இதுக்கு ஒரு மென்டல் இமேஜ் வேணும்னா ஒரு கிராஃப் நினைச்சுக்கோங்க. ரைட் சைடு அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ்ல கரண்ட் 0ல இருந்து சட்டுன்னு மேல வெர்டிகலா ஷூட் ஆகும். ஓகே. ஆனா லெஃப்ட் சைடு அதாவது நெகட்டிவ் வோல்டேஜ்ல கரண்ட் கிட்டத்தட்ட 0லயே ஃபிளாட்டா போகும். பார்க்கிறதுக்கு ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஒரு பக்கம் ஃப்ளோ ரொம்ப ஈஸி, இன்னொரு பக்கம் ஃபுல் பிளாக். இந்த ஒன் வே வால்வ் கான்செப்ட் நல்லா புரியுது. சூப்பர். இப்போ நம்ம NCERT புக்ல இதை எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். செக்ஷன் 14.6ல இருக்கிற அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் ரீட் பண்றீங்களா? இதோ. A semiconductor diode is basically a PN junction with metallic contacts provided at the ends for the application of an external voltage. It is a two-terminal device. இங்க PN junction with metallic contactsனு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? நல்ல கேள்வி. PN junction பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த PN டைப் அண்ட் N டைப் ஜங்ஷன் கூட வெளியிருந்து பேட்டரி கனெக்ட் பண்றதுக்காக ரெண்டு சைட்லயும் மெட்டல் வயர்ஸ் அதாவது மெட்டாலிக் கான்டாக்ட்ஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த டயோடோட ஒர்க்கிங்க நம்ம வாட்டர் வால்வ் அனாலஜி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1 ஃபார்வர்ட் பயஸ். பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை டயோடோட P சைட் கூடயும் நெகட்டிவ் டெர்மினலை N சைட் கூடயும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயஸ். சரி. நம்ம அனாலஜில இது வாட்டரை கரெக்டான டைரக்ஷன்ல ஃபோர்ஸோட அனுப்புற மாதிரி. அப்போ அந்த ஒன் வே வால்வ் ஓபன் ஆகிடும். ஸ்டெப் 2 இது ரொம்ப முக்கியம். த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்? ஆமா, அந்த வால்வ் ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் மினிமம் பிரஷர் தேவைப்படும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு சிலிகான் டயோட் ஆன் ஆகிறதுக்கு மினிமமா ஒரு 0.7 வோல்ட்ஸ் தேவைப்படும். இந்த வோல்டேஜுக்கு அப்புறம் தான் கரண்ட் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேரு த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் ஆர் கட் இன் வோல்டேஜ். ஓ, அப்போ 0.7 வோல்ட்ஸ் வரைக்கும் அது ஆனே ஆகாதா? கரெக்ட். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ ஸ்டெப் 3 ரிவர்ஸ் பயஸ். பேட்டரியை ஆப்போசிட்டா கனெக்ட் பண்றோம். நெகட்டிவ் டெர்மினல்ல P சைட்லயும் பாசிட்டிவ் N சைட்லயும். இது வாட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? அந்த வால்வ் க்ளோஸ் ஆயிடும், வாட்டரும் பிளாக் ஆயிடும். கரெக்ட். ஆனா ஸ்டெப் 4ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். என்னதான் வால்வ பிளாக் பண்ணாலும் ரொம்ப சின்னதா ஒரு லீக் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா. அது மாதிரி ரிவர்ஸ் பயஸ்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பிளாக் ஆனாலும் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ரொம்ப ரொம்ப சின்ன கரண்ட் அதாவது மைக்ரோ ஆம்பியர்ஸ் லெவல்ல ஃப்ளோ ஆகும். இதுக்கு பேரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்.
ஓ, அப்ப அது ஒரு பெர்ஃபெக்ட் பிளாக் கிடையாது, ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்கு. அப்சல்யூட்லி. இப்போ ஸ்டெப் 5 பிரேக் டவுன். நீங்க ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரொம்ப அதிகமா பிரஷர் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த வால் உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான். ரொம்ப ஹை ரிவர்ஸ் வோல்டேஜ், அதாவது பிரேக் டவுன் வோல்டேஜ் கொடுத்தா டயோடோட ஜங்ஷன் பிரேக் ஆகி பெரிய கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டயோடோட இந்த எல்லா பிஹேவியரும் பிஎன் ஜங்ஷன் கான்செப்டோட டைரக்டா லிங்க் ஆகுது. அடுத்து இந்த டயோட வச்சு ரெக்டிஃபயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெக்டிஃபயர்னா அந்த ஏசி டு டிசி கன்வர்ஷன் தானே? அதேதான். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற கொஞ்சம் காமன் மிஸ்டேக்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். தப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க ஃபார்வர்ட் பயாஸ் டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸே கிடையாது, அது ஒரு நார்மல் வயர் மாதிரி அப்படின்னு. கரண்ட் நல்லா போகுதுல்ல, அப்போ அது ஒரு பெர்ஃபெக்ட் கண்டக்டர்னு நினைச்சுப்பாங்க போல. ஆமா, ஆனா கரெக்டான விஷயம் என்னன்னா அது வயர் கிடையாது. அதுக்கு எப்பவுமே ஒரு 0.7 வோல்டேஜ் டிராப் இருக்கு, பிளஸ் ரொம்ப சின்ன டைனாமிக் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஓ, ஓகே. சோ கரண்ட் அனுப்புனாலும் அது வயர் மாதிரி ஃப்ரீயா அனுப்பாது, கொஞ்சம் வோல்டேஜ் அதுவே எடுத்துக்கும். புரிஞ்சுது. இன்னொரு தப்பு, ரிவர்ஸ் பயாஸ்ட் டயோட்ல சுத்தமா கரண்டே போகாது, அது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர்னு நினைக்கிறது. ஆனா அது தப்பு. ஏன்னா நம்ம இப்போதான் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்குமே. எக்ஸலண்ட். உண்மை என்னன்னா அது பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் இல்ல, ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா அந்த சின்ன லீக்கேஜ் கரண்ட் எப்பவுமே இருக்கும். Got it. So, reverse biasனா almost zero current, but not exactly zero current. இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெமானிக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபேஸ் ஆர். FACAR. ஆமா, FACAR. ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆனோடுக்கு பாசிட்டிவ், கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தா கரண்ட் ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஆர் ரிவர்ஸ் பயாஸுக்கு அது பிளாக் பண்ணும். சிம்பிளா ஃபேஸ் ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு. ஒரு ஜெஸ்டர் கூட ட்ரை பண்ணலாம். உங்க கையை ஒரு கேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ்னா கேட் ஓபன் ஆகுது. ஓகே, விரல விரிச்சு காட்டுற மாதிரி. ஆமா. ரிவர்ஸ் பயாஸ்னா கேட் க்ளோஸ், கையை மூடிக்கணும். பிரேக் டவுன் ஆகுதுன்னா அந்த கேட் உடைஞ்சிருச்சுன்னு. கை வெடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றது. சூப்பர். இது உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண உதவும். ஓகே, சோ இந்த டிஸ்கஷனோட 3 முக்கியமான எக்ஸாம் சேஃப் சம்மரி பாயிண்ட்ஸ். பாயிண்ட் 1, ஒரு செமிகண்டக்டர் டயோடுங்கிறது பிஎன் ஜங்ஷன்னால செஞ்ச ஒரு டிவைஸ். அது கரண்ட்டுக்கு ஒரு ஒன்-வே வால்வ் மாதிரி வேலை செய்யும். பாயிண்ட் 2, ஃபார்வர்ட் பயாஸ்ல, அதாவது பி சைடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஒரு த்ரெஷோல்ட் வோல்டேஜ்க்கு, சிலிக்கானுக்கு அது 0.7V. கரெக்ட், அதுக்கப்புறம் கரண்ட் ரொம்ப அதிகமா ஃப்ளோ ஆகும். பாயிண்ட் 3, ரிவர்ஸ் பயாஸ்ல, அதாவது பி சைடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் பிளாக் ஆயிடும். ஆனா ரொம்ப சின்னதா ஒரு லீக்கேஜ் கரண்ட் மட்டும் எப்பவுமே இருக்கும். பெர்ஃபெக்ட். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குறதுக்கு profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROFSAM, கரெக்ட்டா? எஸ், PROFSAM.com. ஹோப் இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். அடுத்த டாபிக்ல சந்திப்போம்.